சார் எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும். உங்கள் கவுன்சிலில் இருந்த ப்ரொஃபஸர் ராஜீவ் பற்றி. ராஜீவ், நீங்கள் எதுக்கு அவரை தேடுறீங்க? நான் சோல்ஸ் பற்றி ஒரு கவர் ஸ்டோரி பண்ணிகிட்ருக்கேன். நான் பண்ண ரிசர்ச் வந்து ப்ரொஃபஸர் ராஜீவ் சார் கிட்ட போய் முடிஞ்சுது. அவரை காண்டாக்ட் பண்ண எதுவுமே கிடைக்கல எக்ஸப்ட் ஃபார் இமெயில் ஐடி. ராஜீவோட தியரியே சோல்ஸ் இருக்குது அண்ட் அதை மெஷர் பண்ண முடியுமாங்கிறது தான். பட் அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண கவுன்சில் அலோவ் பண்ணல. அப்புறம் அவரே கவுன்சில் விட்டு விலகிட்டாரு. அதுக்கப்புறம் நான் அவரை பார்க்கவே இல்லை. அவரை பற்றி பர்சனலாக ஏதாச்சும் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் சார். ராஜீவ் ஜென்ரலி ரிசர்வ் டைப் தான். யார்கிட்டே அவ்வளோவா பேச மாட்டார். சமீபத்தில் அவரோட டாக்டர் இறந்ததுக்கப்புறம் ஃபிசிக்கலாகவோ மென்டலாகவோ எப்படி இருக்காருன்னே தெரியல. ஆனால் அவர் பண்ணிக்கிட்டு இருந்த எக்ஸ்பெரிமெண்ட் படி சோல்ஸை ஃபீல் பண்ண முடியும், அதால் இன்ட்ராக்டும் பண்ண முடியும் ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாரு. விச் மே பி வியர்ட், பட் அதை மெஷரும் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காரு. வாட் இஃப் இட் ஒர்க்ஸ்? அவர் தியரி உங்கள் கவர் ஸ்டோரி மாதிரி தான். சும்மா படிக்கலாமே தவிர இட்ஸ் ஜஸ்ட் வேஸ்ட் ஆஃப் டைம். சோலுங்கிறது சயின்டிஃபிக்காக இல்லாத ஒன்று. ஸோ பார்க்காத ஒரு விஷயத்த எப்படி நம்ப முடியும்? சார் நீங்கள் இங்கே நின்று இப்படிலாம் பேசுகிறது ரொம்ப வேடிக்கையாக இருக்குது சார். லுக் மிஸ்டர் அர்ஜுன் சார். அர்ஜுன், நீங்கள் விக்ரமோட ஃப்ரெண்டுங்கிறதுனால தான் இவ்வளோ டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். யூ மை லீவ் நவ். ஒரு மனுஷனை கொண்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுலாம் பாசிபிளே இல்லாத விஷயம். அது எப்படி இந்த கவர்மெண்ட் ஒத்துக்கும்? இட்ஸ் ப்ராக்டிகலி இம்பாசிபிள். இது ஒரு யூஸ்லெஸ் எக்ஸ்பெரிமெண்ட். சார், ராஜீவ் சார்.
சோல்ஸை ஃபீல் பண்ண முடியும், அதால் இன்ட்ராக்டும் பண்ண முடியும் ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாரு. வாட் இஃப் இட் ஒர்க்ஸ்? இந்த திரைப்படத்தை பற்றி யார்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்கலாம்? வெற்றிமாறன் சார். வெற்றிமாறன் சார் கிட்ட கேட்கலாம். சார், What I like is your skill, your filmmaking sense. ஒரு ஒரு நரேட்டிவை ஷார்ட்ஸில் சொல்கிறது, ஹவு டு டேக் இட் ஃபார்வர்ட், ஹவு டு எக்ஸ்ப்ளோர், இது எல்லாமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இது வந்து இட் இஸ் பீன் மேட், நல்லா எக்ஸிக்யூட் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் இன்னும் கண்டென்ட்டில் இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கலாமோன்னு தோணுது. அண்ட் ஐ ஃபீல் தட் ஒரு எண்டில் வந்து இந்த அவரே தன்னை வச்சு தானே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதுக்கான ரிசல்ட்டும் அவர் கொடுத்துருக்காருன்றது இருக்கு இல்லையா, அது வந்து தன்னோட மகளையும் அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார். அதில் அவருக்கு கிடைக்காத ஆன்சர் வந்து தன்னை வச்சே அவர் பண்ணும்போது அவருக்கு கிடைச்சிருக்கு. அதை வந்து அவரே வந்து இவனுக்கு மெயில் அனுப்பியிருக்காருன்றது இருக்கு இல்லையா. ஆல் ஆஃப் தட் இஸ் ஃபைன். அது இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. ஆனால் வந்து ஒரு பஞ்ச் இல்லை. இப்போ எப்போதுமே ஷார்ட் ஃபில்ம்ஸ் அண்ட் ஷார்ட் ஸ்டோரிஸ்க்கான அந்த அந்த எண்டில் கிடைக்க வேண்டிய ஒரு அந்த ட்விஸ்ட்டோ ஒரு பஞ்சோ இருந்தால் தென் இட் மேக்ஸ் மோர் சென்ஸ். ஓகே, நைஸ். ஸோ பிரபு சாலமன் சார், உங்களுடைய கமெண்ட்ஸ். வெற்றி அவர்கள் சொன்னது தான், ஒரு ஹாரர் ஜானருக்கான அந்த வே ஆஃப் டெல்லிங் ரொம்ப ரொம்ப நுணுக்கமாக இருந்துச்சு. எஸ்பெஷலி அந்த எனக்கு பிடிச்சது அந்த படியில் அவன் நடந்து வரதை கூட ஒரு சின்ன சின்ன சஸ்பென்ஸ், அந்த அந்த உருவம், அந்த பிம்பம் ரிவீல் ஆகிறது, எல்லாமே அந்த லைட் அண்ட் ஷேடோஸ்லாம் அழகாக கொண்டு போகுது. எனக்கு எதை நோக்கி போகுது. இன்னொன்று அது சோல்ஸை பற்றி பேசிட்டீங்க அதில். அப்புறம் அதில் அதுக்கான ஒரு விறுவிறுப்பு இருக்குல்ல, அந்த 8 நிமிஷத்துக்கான என்னை வந்து பார்வையாளனராக கட்டி போடுற ஒரு அது இல்லாமல் போயிடுச்சு. அழகியல் இருக்குது, அப்படியே அந்த அந்த உயிர் இருக்குது, பட்டு அப்படியே போய் டக்குன்னு அப்படி சப்புன்னு முடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் தானி சார், உங்களோட கமெண்ட்ஸ். டைரக்ஷனுக்கு அவங்க கற்றுக்கிறதுக்கு தேவையான நுணுக்கங்கள் எல்லாமே அவங்க சொல்லிட்டாங்க. நான் ஒரு பார்வையாளனாக தான் பார்க்குறேன். ஸோ ஆடியன்ஸ் டிக்கெட்டு வாங்காமல் இந்த படம் பார்க்குறேன், அவ்வளோதான். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு அந்த த்ரில் மிஸ்ஸிங். நான் பார்த்தா பயப்படணும்னு ஒன்று இருக்கும், இல்லைனா என்னமோ ஐயோ அப்படின்னு சொல்லி க்யூரியாசிட்டி இருக்கும். அந்த க்யூரியாசிட்டி அந்த மேக்கிங்கில் கொஞ்சம் அப்படியே வந்துட்டு இருந்தது. பட் அந்த ஃபஸ்ட்டு சீனே வந்து அவங்க பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படி ஒன்றும் இருக்கவே இல்லை. சும்மா இன்ஃபர்மேஷன்ஸ் தான் கேட்டுருக்கேன். அந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லலாம் ஆக்சுவலாக. அது நீங்கள் பண்ணியிருக்கலாம். அண்ட் அதோடய ஓகே.